வணக்கம். இந்த சிறப்பு தொகுப்புக்கு வரவேற்கின்றோம். இலங்கையின் மீது சர்வதேச விசாரணை வருகிறதா? அதில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? ஈழத்தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ராஜீவ் கொலை கைதிகளை விடுவிக்க தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இதை இலங்கை தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இலங்கை தமிழர் பகுதிகளுடைய தற்போதைய நிலை என்ன? மாறிவிட்டதா? மாறி வருகிறதா? அதே நிலைதான் தொடர்கிறதா? இது போன்ற பல கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. இவற்றையெல்லாம் இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஸ்ரீதரன் MP அவர்களிடம் இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கின்றோம். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். முதல் கேள்வி தமிழகத்துல எல்லாருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்விதான். வடக்கு மாகாண சபை தேர்தலானது செப்டம்பர் மாசத்துல நடந்தது. ஒரு 5-6 மாதமாக இயங்கி வருகிறது. இந்த சபை ஒரு தமிழர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த சபை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? இது அமைந்த பிறகு மாற்றங்கள் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா? பல சவால்கள் இருக்கிறதா? சவால்கள் இருந்தாலும் அதை சமாளித்து இயங்கிக் கொண்டிருக்கிறதா? இல்ல பேரளவுக்கு மட்டுமே இருக்கிறதா? இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் 13வது திருத்தத்தின் ஊடாக 87ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட இந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபை என்பது இலங்கையிலே தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்ட நிலையில் இன்று வடக்கு மாகாணம் ஒரு தனியான தேர்தல் நடாத்தப்பட்டு செப்டம்பர் மாதம் ஒரு மாகாணமாக உருவாக்கப்பட்டு இலங்கையிலே ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் முதலமைச்சராக கூட உருவாக்கப்பட்டார். ஆனால் இன்று வரை கடந்த 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்துக்குள் காலடி எடுத்து வைக்கின்ற வடக்கு மாகாண சபை எந்த ஒரு செயல்பாட்டையும் முன்னெடுக்க முடியாதவாறு அந்த சட்டத்திலே இருக்கிற ஆளுநர் அதிவல்லமை பொருந்திய முழு அதிகாரங்களையும் தன்னகத்தே கொண்ட ஆளுநரால் தடுக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபையால் இதுவரை எந்த காரியங்களையும் முன்னெடுக்க முடியவில்லை என்பதுதான் மிக மிக பாரதூரமானதும் மாகாண சபை அமையறதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதேதான் இப்பொழுது தொடர். அதே போல நிலைமைகள் தான் அங்கு காணப்படுகின்றதை தவிர அங்கு எந்த ஒரு வேலை திட்டத்தையோ அல்லது மக்களுடைய வாழ்வாதாரத்திலேயோ அல்லது அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகளை முன்னெடுப்பதிலோ ஒரு தீர்வை நோக்கி பயணிப்பதிலோ மாகாண சபை எந்த முன்னேற்றங்களையும் இதுவரை காட்டும். போலீஸ் அதிகாரம் இல்ல, நில அதிகாரம் இல்ல, மற்றபடி மற்ற அதிகாரங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு தான் இலங்கை அரசாங்கத்தால சொல்லப்பட்டது. மற்ற இனங்களையும் எதுவுமே செய்ய முடியலையா? அங்கே போலீஸ் அதிகாரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் போலீஸ் அதிகாரம் அங்கு பயன்படுத்த முடியாது. இலங்கை அரசு தடுத்திருக்கிறது. நில அதிகாரம் இருப்பதாக அந்த சட்டத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் நிலத்தை மாகாண அரசு தடுக்கவும் முடியாது. அதனூடாக வேலை திட்டங்களை செய்ய முடியாது. அதே போல பினான்சியல் பவர், நிதிகளை தேடவோ அல்லது நிதிகளை தன்னுடைய மாகாண சபைக்கு பயன்படுத்தவோ அந்த மாகாண சபைக்கு எந்த அதிகாரங்களும் இல்லை. ஆகவே எந்த அதிகாரங்களும் இல்லாத ஒரு நிலையில் உருவாக்கப்பட்ட இந்த 13வது திருத்தத்தை தான் 1987 தமிழீழ விடுதலை புலிகள் பூரணமாக அதனை எதிர்த்திருந்தார்கள். அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை கூட செய்திருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்த தமிழர் விடுதலை கூட்டணியுடைய அமுதலிங்கம் அவர்களும் இன்றைய கட்சியின் தலைவராக இருக்கிற சம்பந்தன் அவர்களும் சிவசிதம்பரம் அவர்களும் கூட ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். நாங்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனூடாக வந்த இந்த 13வது திருத்தம் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் பெற்றது என்று. ஆகவே இவ்வளவையும் கடந்து வந்து பிரிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் இவ்வாறு ஒரு காரியங்கள் நடைபெறும் காரணத்தினால இந்த மாகாண சபை தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதுன்னு ஒரு பார்வை இருக்கிறது. நிச்சயமாக அப்படி ஒரு பார்வை வெளியில இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய கோரிக்கைக்கு அமைவாகவும் அமெரிக்காவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் ஐரோப்பிய நாடுகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலிலே ஈடுபட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஏனென்றால் நாங்கள் தருகின்ற காரியங்களை புறக்கணிக்கிறோம் அல்லது தமிழர்களோ தீர்வு நோக்கிய பயணத்தில் கரிசனை விருப்பம் கொண்டிருக்கவில்லை என்ற சொற்பதங்களை உடைப்பதற்காகத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். ஆனாலும் இந்த தேர்தல் மூலமாக வந்த வடக்கு மாகாண சபை இந்த அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்க அதிபரையோ உதவி அரசாங்க அதிபரையோ அல்லது ஒரு கிராம சேவையாளரையோ இடமாற்றம் செய்யக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய அல்லது அதிகாரங்களை பிரயோகிக்கக்கூடிய எந்த வல்லமைகளையும் அது கொண்டிருக்கவில்லை என்பதை உண்மையான. ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட், மறுகுடியேற்றம், மறுவாழ்வு இதிலெல்லாம் முன்னேற்றம் இருப்பதாக இலங்கை அரசாங்கத்தால் சொல்லப்படுகிறது. அதுல எந்த முன்னேற்றமும் சமீபத்தில் நடக்கலன்னு சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 36 இடங்களில் தமிழர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 36 முகாம்களில். இதனை விட திருகோணமலை மாவட்டத்தில் சம்பூரில் இருந்த மக்கள் கிளிவட்டியிலும் மருதமுனையிலும் மணச்சேனையிலும் அவர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களுடைய நிலங்களை, தரிசு நிலங்களாக இருந்த நிலங்களை சிங்களவர்கள் முஸ்லீம்கள் அந்த இடங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்திலே இன்ஸ்பெக்டரேட்டம் மற்றும் அதனோடு இணைந்த பல இடங்களில் அந்த தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் அவர்கள் சொந்தமாக குடியேற இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த இடத்தில் எவ்வாறு ஒரு ரீசெட்டில்மெண்ட் அங்கு சரியாக நடந்தது என்று சொல்வதற்கு எந்தவிதமான நியாயமான கருத்துக்களும் இலங்கை அரசாங்கம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நவி பிள்ளையுடைய அறிக்கையில கூட ரீசெட்டில்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன் இவற்றிலெல்லாம் முன்னேற்றம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான பாராட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கில் 24 கிராம சேவையாளர் பிரிவில் 1,02,200 பரப்பு காணிகளில் மக்கள் இன்னும் குடியேற்றம் செய்யப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான அம்சத்துக்கு போக இருக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. தமிழக அரசியல் தலைவர்கள் இலங்கை தமிழர் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள், ஒரு டென்னிஸ் பால் போல அதை பார்க்கிறார்கள் என்று விமர்சனம் வைக்கப்பட்டது. அதுல உங்களுக்கு உடன்பாடு உண்டா? அவருடைய சொந்த கருத்தை தவிர அது எங்களுடைய கட்சியின் கருத்தல்ல. இவ்வளவு காலமும் எங்களுடைய மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய ஒரு தொப்புள் கொடி உறவாக இருந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் செய்த முயற்சியும் அவர்களுடைய அந்த உறவு நிலையான பாதையும் தான் தமிழர்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது. அந்த கருத்துல நீங்க நாங்கள் உடன்படவில்லை. ஆய காரணத்தினாலும் பல காரணங்களினாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கின்றது, கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் இருக்கிறதுங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது 5 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டு கட்சி. பல கருத்துக்களை கொண்டவர்கள் இந்த கட்சிக்குள் இருப்பார்கள். ஆகவே உடன்பாடுகள் எங்கேயுமே எந்த கட்சிக்குள்ளுமே சரியான 100% கருத்துடன்பாடு இருக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கருத்துக்களிலே வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்துக்கள் ஊடாக நாங்கள் ஒரு கூட்டு முயற்சிக்கு போகின்ற பொழுது அந்த கருத்துக்களோடு இணைந்து கொண்டு செல்வதற்கான பயணமாகவே அந்த கூட்டமைப்பு இருக்கிறதே தவிர அதற்காக யாரையும் விலக்கி விட வேண்டும் என்றோ அல்லது விலகி செல்ல வேண்டும் என்ற எண்ணங்களை அது கொண்டிருக்கவில்லை. அதே போல இன்னொரு முக்கியமான அம்சத்துக்கு வருகின்றோம். ராஜீவ் கொலை கைதிகளை விடுவிக்க தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அதற்கு இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு வேறாக இருக்கிறது. இந்தியாவுடைய இதயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆகியனால அவர்கள் வெளியில வரக்கூடாது என்பது இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. இந்த முன்னேற்றங்களை, இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக இந்த ராஜீவ் கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்காக தமிழ்நாடு அரசும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவும் ஒரு காலத்தின் தேவை அறிந்து ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகளை புரிந்து எடுத்த ஒரு முடிவு. அதற்காக ஈழத்தமிழர்கள் என்றென்றும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். அந்த முடிவை நாங்கள் மிக வாஞ்சியோடு வரவேற்கிறோம். அந்த காலம் நீங்கள் நினைப்பது போல அது இதயத்தின் மீதான தாக்குதல் என்று அவர்கள் சொல்லப்பட்டாலும் கூட, ஆனால் அது இன்னும் சரியான முறையில் சரியான திசையில் அது கையாளப்படவில்லை. பலர் அதில் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். நேர்த்தியான முறையில் அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை கூட அந்த அறிக்கைகள் சொல்லி இருக்கின்றன. சுப்ரீம் கோர்ட் அதோட கேசஸோட மெரிட்டுக்கு போகல. அவர்கள் குற்றவாளிகள், அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனையை மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதில் குடியரசுத் தலைவர் அந்த கருணை மனுவில் எடுத்துக்கொண்ட தாமதத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படக்கூடிய முடிவை தவிர அந்த சந்தேகங்கள் அப்படியே போயிடுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவு. இந்த முடிவுகள் சாதகமானதாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது அந்த கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு அவருடைய குடும்பங்களோடு வாழ்வதற்கும் மாற்றங்கள் வருவதற்கும் தமிழருடைய இன்றைய நிலைமைகளுக்கு இது ஒரு காலத்தின் முடிவாகவே நாங்கள் கருதுகிறோம். அந்த காலத்தின் முடிவை நாங்கள் தமிழ்நாடு அரசும் அதனோடு இணைந்தவர்களும் மேற்கொள்கின்ற முயற்சிக்கும், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றியோடு தான் அந்த முயற்சியை பார்க்கிறோம். அதே வேளையில இப்போ அவர்கள் வெளிவருகிறார்கள், இந்த ஒரு சட்ட பிரச்சனை தீர்கிறது, அவர்கள் வெளிவரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. நளினி பேரறிவாளனை தவிர மற்றவர்கள பிரதானமானவர்கள் உங்கள் நாட்டு குடிமக்கள், அவர்களுடைய நிலைமை என்னாகும்? இந்தியா அவர்களை இங்கே வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்றால் அவர்கள் உங்கள் நாட்டுக்கு வரவழைப்பீர்களா? இல்ல அவர்கள் விரும்பக்கூடிய நாட்டுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுமா? இதை எப்படி பார்க்க? நான் நினைக்கவில்லை இலங்கையிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்றோ இலங்கையிலே அவர்களை பாதுகாக்கக்கூடிய சூழல் இருப்பதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இலங்கையில் இன்னும் அதற்கான சூழல் உருவாக்கப்படவில்லை. ஆகவே அவர்கள் இங்கிருந்து வேறொரு நாட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதற்கு உதவக்கூடிய மனிதநேய அமைப்புகளும் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் புலம்பெயர் நாடுகளில் தமிழர் வாழுகின்ற ஒரு தேசத்தில் அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. நவநீதம் பிள்ளை தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில சர்வதேச விசாரணை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நவநீதம் பிள்ளையுடைய இந்த அறிக்கையை எப்படி பார்க்க? நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. காலங்காலமாக கடந்த 70-80 ஆண்டுகளாக இலங்கை அரசு தமிழர்களை ஏமாற்றி இருக்கிறது. தமிழர்களுடைய இன அழிப்பிற்கு, அங்கு நடைபெற்ற இன அழிப்பின் விடயங்களுக்கு ஒரு சரியான விசாரணை தேவை என்றால் ஒரு சர்வதேசத்தின் பார்வை இல்லாமல் அதனை செய்ய முடியாது. ஏனென்றால் இலங்கையிலே பல குழுக்கள், பல ஆணைக்குழுக்கள் பல காலங்களில் உருவாக்கப்பட்டு தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். 2009க்கு பிற்பாடு கூட
நல்லிணக்க ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. இப்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழு என்ற ஒன்று ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு தெரியும், அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முன்னால் பல தங்களுடைய கணவன்மாரை ஒப்படைத்த பல போராளிகளின் தளபதிகளின் மனைவிமார் துணிந்து அழுதழுது தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எந்த ராணுவம் பிடித்தது, எந்த முகாமிலே கொண்டு சென்றது, இந்த விடயங்களை கூட அவர்கள் விலாவாரியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எதற்கும் இலங்கையில் நடவடிக்கை எடுக்கப்பட போவது. நவநீதம் பிள்ளை அறிக்கையை முழுமையா இருக்கிறீங்க, உங்களுடைய அம்சங்களே இருக்கிறீங்க. நிச்சயமாக அதில் சரிபிழைகள் ரெண்டு பக்கங்களிலும் இருக்கலாம். ஆனால் ஒரு சர்வதேச ரீதியான அறிக்கை வருகிற பொழுது சரிகள் பிழைகள் ஏராளம் இருக்கும். ஆனால் நவநீதம் பிள்ளை அவர்களுடைய அறிக்கை சரியானது. அவருடைய அறிக்கையை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். ஏனென்றால் அதன் ஊடாகத்தான் ஒரு சர்வதேச மேற்பார்வை, சர்வதேச விசாரணை என்பது கட்டாயம். முழுமையா வரவேற்கிறீங்கன்னு சொல்றீங்க. நிச்சயம். நவநீதம் பிள்ளை LTTE விடுதலை புலிகளை ஒரு கொலைகார இயக்கம் என்று சொல்கிறார். பல கொடிய செயல்களை புரிந்த மர்டரஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்றார். அதையும் ஏற்கிறீங்களா? அந்த சொற்பதங்கள் அவர் தன்னுடைய சில ராஜேந்திர நகர்வுகளுக்காக அல்லது வடிவமைப்புகளுக்காக அவர் அதிலே பாவித்திருக்கலாம். ஆனால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலிலே இல்லை. ஏனென்றால் அது அவருடைய மனோநிலை அல்லது அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் சேர்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஆனால் நவநீதம் பிள்ளையால் கொண்டு வரப்படுகிற பல விடயங்கள் இலங்கை தரப்புமே இதை செலக்டிவாக பார்க்கிறதோ, இலங்கை அரசாங்கம் இந்த அம்சத்தை ஏத்துக்குது, மற்ற அம்சங்களை எல்லாம் மறுக்கிறது. ஆனால் உங்கள் தரப்பு இந்த அம்சத்தை ஏற்க மறுக்கிறது, மற்ற அம்சங்களை ஏற்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை ஆணையர் அவருடைய அறிக்கையை முழுமையா வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல மட்டும் எப்படி மாறுபட முடியும்? ஒரு விடுதலை அமைப்பு தொடர்பாக அவர் கொண்டிருக்கிற எண்ணம் தான் அவருடைய கருத்து. ஆனால் அவர் விசாரணை வேண்டும் என்று சொல்கிறாரே இலங்கை அரசு மீது, இலங்கையினுடைய விடயங்கள் மீது ஒரு சர்வதேச விசாரணை அப்படின்னு வரும்பொழுது இருதரப்புடைய குற்றங்களையும் பரவாயில்லை. அது முக்கியமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். இருதரப்பு மீதும் விசாரணை, இருதரப்பு செய்த குற்றங்கள் தொடர்பாக ஆராயப்பட வேண்டும் என்பதில் ஐநாவுடைய அறிக்கையிலேயே கூட, ஐநாவுடைய முந்தைய அறிக்கைகள்ல கூட குழந்தை சைல்ட் சோல்ஜர்ஸ், சைல்ட் காம்பேட்டன்ஸ் LTTE பயன்படுத்தி இருக்கிறது, பல போர்க்குற்றங்களை செய்திருக்கிறது, மனித கேடயங்களாக பயன்படுத்தி இருக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறது. அதை மட்டும் செலக்டிவாக நீங்கள் ஏற்க மறுப்பது அப்படிங்கிறது இதற்கு வலு சேர்க்குமா? இறமையுள்ள ஒரு இலங்கை அரசாங்கம் தன்னுடைய குடிமக்கள் மீது குற்றம் புரிந்திருக்கிறது, தன்னுடைய மக்களை அழித்திருக்கிறது. ஒரு அரசு அந்த அறிக்கையில மாற்று கருத்து இருப்பதாக தெரியவில்லை. இரு தரப்புமே பார்க்கும் பொழுது ஒரு தரப்பு குற்றத்தை நாங்கள் இதை பார்க்கலாம். நாங்கள் முதலில் இந்த விடயத்தை பாருங்கள். ஒரு இறமை உள்ள அரசு தன்னுடைய குடிமக்களை அழித்திருக்கிறது. 1,46,000 மேற்பட்ட மக்கள் முள்ளிவாய்க்காலில் இறுதியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது 1956 படிப்படியாக அந்த இனத்தின் மீது கொல்லப்பட்ட ஒரு வெளிப்பாடு முழுமையாக நடந்திருக்கிறது. ஆகவே அங்கு அளிக்கப்பட்ட வீதாசாரம், நீங்கள் சொல்லுகின்ற இருதரப்பும் என்றதில் 6க்கு கூடுதலான பங்கு இருக்கிறது. இது ஒரு போராளி இயக்கம். தமிழீழ விடுதலை புலிகள் என்பது ஒரு போராட்டத்தை நடத்திய போராளி இயக்கம். அந்த தரப்பாலும் மனித உரிமை மீறல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்களை குறிப்பிடுங்கள். அது தொடர்பாக அந்த அவர்கள் இருந்தால் நவநீதம் பிள்ளை சொல்லும் பொழுது அவர்கள் பற்றி நாங்கள் ஆய்வதற்கு அல்லது அவர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது அந்த விஷயத்தை நீங்க மறுக்கிறீங்க. ஏன் அவர்கள் பற்றி பேசுவதற்கு அவர்கள் இந்த களத்தில் இல்லை. களத்தில் இருக்கிற குற்றம் புரிந்தவர் மீது முதல் நீங்கள் நடவடிக்கை போர் குற்றம் அப்படின்னு வரும்பொழுது இருதரப்பையும் விசாரிக்கணும், இருதரப்பையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும். நாங்கள் அதை நிராகரிக்கவில்லை. இருதரப்பையும் விசாரி அதான் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் இருதரப்பையும் விசாரியுங்கள். விடுதலை புலிகள் தொடர்பாக யாரிடம் நீங்கள் விசாரணையை மேற்கொள்வது? அந்த அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்ட முந்தைய அறிக்கைகள்ல தான் இது மாதிரியான மனித உரிமை மீறல்கள் புலிகள் தரப்பிலையும் செய்யப்பட்டது சுட்டிக்காட்டு. சரி, புலிகள் தரப்பில் இருக்கிற குற்றங்களை நீங்கள் யார் மீது விசாரிக்க போகிறீர்கள் என்று அவர்கள் களத்தில் இல்லை. அவர்கள் மீது விசாரணை செய்வதற்கு யாரும் இல்லை. அப்படியானால் இலங்கை அரசினுடைய ஒரு இறமையுள்ள நாடு தன் குடிமக்கள் மீது மேற்கொண்ட குற்றங்கள் மீது முதலில் விசாரணை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அல்லவா? அதே போல அவர் தன்னுடைய உரையில குறிப்பிடக்கூடிய மையமான அம்சம் இல்ல ஒரு முக்கியமான அம்சம், புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த மாதிரி இரக்கமற்ற இயக்கமான புலிகளை புகழ்படுத்தும் செயலில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறார். நான் நினைக்கிறேன் அது புலம்பெயர் தமிழர்களையும் முடக்குவதற்கு சில கருத்துக்களை அவர் அதிலே முன்வைத்திருக்கலாம். புலம்பெயர் தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தொப்புள் கொடி உறவுகளும் தமிழ்நாட்டு மக்களும் தான் இன்றைய ஈழத்தமிழர்களுக்காக பேசுகின்றவர்கள். இவர்களை விட இந்த உலக பந்திலே யாரும் எங்களுக்காக பேசுவதில்லை. ஒரு முஸ்லீமை எடுத்துக்கொண்டால் உலகம் எல்லாம் 50க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் பேசுகின்றன. சிங்கள மக்களை எடுத்துக்கொண்டால் பௌத்தத்தை பின்பற்றுகின்ற நாடுகள் அவருக்காக பேசுகின்றன. ஆனால் தமிழர்களுக்காக யாரு பேசுகின்றார்கள்? புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும். இவர்களையே குற்றவாளிகளாக்கி விட்டால் பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள்? தமிழர்களை பற்றி சொல்றதுல தடையிலே LTTE குளோரிஃபை செய்வதில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய விடுதலை பாதையில் கடந்த 30 ஆண்டுகள் அந்த விடுதலையை முன்னெடுத்தவர்கள் விடுதலை புலிகள். நிறைய தவறுகள் இருக்கலாம், ஆனால் அந்த தியாகங்களும் அவர்கள் செய்த பணிகளும் உலக பந்தில் இன்று தமிழ் மக்களை ஒரு பேசுபொருளாக மாற்றி இருப்பது அந்த போராட்டம் என்பதை நிராகரிக்க முடியாது அல்லவா? ஆகவே விடுதலை புலிகள் மீதான குற்றங்கள் என்பதை யார் மீது விசாரிக்க வேண்டுமோ அல்லது குற்றங்கள் விசாரிக்கப்படுகிற பொழுது இருதரப்பின் கவனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலேயோ நாங்கள் நிராகரிக்கவில்லை. அது அந்த விசாரணைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம்.
நவநீதம் பிள்ளை தன்னுடைய அறிக்கையில இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை அரசாங்கமும் அதை சொல்கிறது, நாங்கள் அதை கட்டியிருக்கின்றோம், இந்த மாதிரியான முன்னேற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு. இந்த போர் முடிந்த பிறகு 2009 பிறகு இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் முன்னேற்றங்கள் நடக்கலன்னு சொல்ல போறீங்க? அபிவிருத்திகள் மட்டும் ஒரு இனத்தின் பிரச்சனையை தீர்த்து விட்டதாக உலகத்தில் வரலாறு இல்லை. நீங்கள் அதை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அபிவிருத்தி என்பது பாதைகள் போடுவதன் மூலமோ, கோபுரங்கள் கட்டுவதன் மூலமோ, கட்டடங்களை திருத்தி அதற்கு பூச்சுக்களை பூசுவதன் மூலமோ ஒரு இனத்தினுடைய விடுதலை வேட்கை தணிந்ததாகவோ அல்லது விடுதலையினுடைய லட்சியம் நடந்ததாகவோ வரலாறு இல்லை. இந்த 83களுக்கு முதல், இந்த பிரச்சனைகள் ஆரம்பிப்பதற்கு முதல் இதைவிட மிகவும் சுதந்திரமாக நல்ல பொருளாதார வல்லமைகளோடு தமிழர்கள் அந்த வடக்கு கிழக்கிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ரயில் பாதைகள் இருந்தது, புகையிரதங்கள் ஓடியது, போக்குவரத்து இருந்தது, விமான போக்குவரத்து இருந்தது. ஏன் பலாலியில் இருந்து கூட விமானங்கள் இந்தியாவுக்கு, சென்னைக்கு வந்து போன காலங்கள் இருக்கின்றன. மட்டக்களப்பில் இருந்தது. எல்லா இடத்திலும் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த சுதந்திரம் இப்பொழுது இல்லையே. அப்பொழுது இருந்த 10,000 அல்லது 12,000 ராணுவம் தான் இலங்கையில் இருந்தது. இப்பொழுது இருக்கிற 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவத்தில் 1,50,000க்கும் மேற்பட்ட ராணுவம் இன்று வடக்கு கிழக்கிலே குவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பார்வை அங்க சொல்லப்படுது. இந்த கேள்வி எழுப்பப்படும் பொழுது அவர்களால் எந்த தொந்தரவும் மக்களுக்கு கிடையாது. they are not intimidating அப்படிங்கிற ஒரு பார்வை பதிவு செய்யப்படுகிறது. அவர்களுடைய நாளடைவு செயல்கள்ல ராணுவம் தலையிட்டு அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது. அது தொடர் சிவில் ராணுவ பிரிவு என ஒவ்வொரு இடங்களிலுமே சிவில் பாதுகாப்பு பிரிவென காரியாலயங்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் போட்டிருக்கிறார்கள். அதற்கென்று ஒரு சீருடை தரித்த ராணுவத்தினர் அங்கே ஒவ்வொரு நாளும் சேவையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனை விட எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், ஒரு மரணச்சடங்கு நடந்தால் கூட அந்த சிவில் ராணுவ பிரிவிலே மக்கள் அறிவிக்க வேண்டும். ஒரு மரணச்சடங்கு அறிவித்து அனுமதி எடுத்துத்தான் அங்கு செய்ய வேண்டும். ஒரு கூட்டம் நடத்துவதானால் அல்லது ஒரு 4 பேர் கூடி நின்று பேசுவதானால் எந்த இடத்திலும் அங்கிருக்கின்ற ராணுவ புலனாய்வும் அல்லது போலீஸ் புலனாய்வு அங்கு குவிக்கப்பட்டிருக்கும். ஆகவே அங்கிருக்கிற சுதந்திரம் என்பது இவ்வாறுதான் காட்டப்படுகிறது. சர்வதேச விசாரணை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாயிற்று அப்படிங்கிறது பலருடைய பார்வையாக இருக்கிறது. இந்தியா இது சார்ந்து என்ன நிலைப்பாட்டை எடுக்கணும்? அமெரிக்காவும் ஒரு புது தீர்மானத்தை கொண்டு வருகிறது. இதுல இந்தியாவிடம் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்தியா இல்லாமல் எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வில்லை. ஈழத்தமிழருடைய பிரச்சனையில் இந்தியாவினுடைய கரங்கள் மிக பலமானதாக இருக்க வேண்டும். இந்த சர்வதேச விசாரணை அப்படிங்கிற ஒரு அம்சத்தை ஆதரிக்கணும், ஆதரிக்க வேண்டும். நிச்சயமாக இந்தியா அதனை ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒரு நிலை இல்லாதவரை இலங்கையில் அதற்கான பிரச்சனை தீர்க்கப்பட மாட்டார். இன்னும் சில மாதங்களில் இந்தியா பொது தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அஇஅதிமுக பொது வாக்கெடுப்பையும் சர்வதேச தமிழர்கள் மத்தியில புலம்பெயர்ந்த தமிழர்கள் உள்ளடக்கிய ஒரு பொது வாக்கெடுப்பை ஆதரித்த ஒரு நிலைப்பாட்டை தேர்தல் அறிக்கையிலே எடுத்திருக்கிறது. சர்வதேச விசாரணையையும் ஆதரித்திருக்கிறது. இலங்கை தமிழர்கள், குறிப்பாக உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நிலைப்பாட்டை இந்த தேர்தல் சார்ந்து எடுக்கிறது? யார் ஆட்சிக்கு வரணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது? பொது வாக்கெடுப்பு என்ப விஷயம் மிக முக்கியமானது. ஒரு நல்ல விடயம், அது வரவேற்கத்தக்கது. இதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம், நாங்கள் அதை மிக உன்னிப்பாக மிக கருத்தோடு அதனை கவனிக்கிறோம். இது உலக நாடுகளிலே எத்தியோப்பியாவிலிருந்து எரித்திரியா விடுதலை பெறுகின்ற பொழுது, அல்லது கிழக்கு தீமோர் விடுதலையின் பொழுது, ஆட்சியின் விடுதலையின் பொழுது, அல்லது அயர்லாந்து கூட ஒரு வகையான தேர்தலிலே பங்கு கொண்டு ஒரு பொது வாக்கெடுப்பாக அதனை கருத்தில் எடுத்த காலங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த பொது வாக்கெடுப்பு என்பது நாடு பிரித்தல் என்பதற்கு அப்பால் ஒரு இனத்துக்கான சரியான தீர்வை மையப்படுத்தியதாக இந்த பொது வாக்கெடுப்பு அமைந்திருக்கிறது. இலங்கையிலே தமிழர்களுடைய பிரச்சினை தீர்வுக்கு அவர்களிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அவர்கள் இணைந்து வாழ்வதா, பிரிந்து வாழ்வதா, அல்லது அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு இது மிக முக்கியமானது. ஆகவே இதனை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் ஒரு வெறுமனே ஒரு தேர்தல் பிரகடனமாக நாங்கள் பார்க்கவில்லை. இது ஒரு காலத்தினுடைய பதிவாக, இதனை நடைமுறைப்படுத்துகின்றதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். கூடுதலாக இந்தியாவிலே எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை நான் நினைக்கிறேன் இனி வரப்போகிற தேர்தல் கூட்டுகளும் அவர்களிடம் இருக்கிற தேர்தல் பிரச்சார யுக்திகளும் இன்னும் நாட்கள் அதற்கு இருக்கின்றன. அதனை நாங்கள் ஆருடம் சொல்ல முடியும். குறிப்பிட்டீங்க இந்தியாவுடைய இசைவு இல்லாம நல்ல முன்னேற்றங்கள் நடப்பது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் என்று எனும் பொழுது யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது, யார் ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது ஈழத்தமிழர்களுக்கு இசைவான ஒரு நிலையை உருவாக்கும். நாங்கள் அப்படி வரையறுத்து குறிப்பிடுவது காலத்துக்கு பொருத்தமல்ல. ஏனென்றால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து எங்களுக்கான பிரச்சனை தீர்வை கொண்டு செல்வதுதான் சிறந்ததை தவிர, இன்னார் ஆட்சிக்கு வந்தால்தான் எங்களுக்கு தீர்வு வரும் என்று சொல்வதன் மூலம் நாங்கள் எங்களை அந்நியப்படுத்திக் கொள்வதற்கு அப்பால், நாங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தமிழர்களுக்கான தங்களுடைய கொள்கை மாற்றங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் அவர்களோடு சேர்ந்து முயற்சிக்க வேண்டிய தேவைக்குள் நாங்கள் இருக்கிறோம். பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிற அம்சத்தை, ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்புங்கிற அம்சத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்கிறது. அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? நிச்சயமாக
ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்பது அந்த மக்களுக்கான ஒரு நிரந்தரமான வாழ்வியலுக்கான பொது வாக்கெடுப்பாக அது ஒரு தீர்வாக அமைவதற்கு அந்த வாக்கெடுப்பு அமைய வேண்டும். இலங்கைக்கு உட்பட்ட ஒரு பெடரல் சொல்யூஷனை நீங்க ஏற்றுக்கொண்டதாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில நீங்க ஈழம் நோக்கி போவது அப்படிங்கிறது உங்க கூட்டமைப்புக்குள்ளே ஒத்த கருத்து இருக்கிறதா? இந்த ஈழம் என்கிற தனி ஈழம் என்கிற சொல்லை நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அல்லது நான் அங்கே இருக்கிற ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு அங்கத்துவம் பெறுகின்றவனாக இலங்கை நாட்டில் இருந்து கொண்டு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. சட்ட திருத்தத்தின் பிரகாரம் 6வது திருத்த சட்டத்தின் கீழ் நாங்கள் உடனடியாகவே கைது செய்யப்படக்கூடிய சூழல்கள் இருக்கின்றன. நாங்கள் பேசக்கூடியது இன்று உலகத்தில் இருக்கிற பலவிதமான சமஷ்டி முறைகள் இருக்கின்றன. அது குறிப்பாக இந்தியாவிலே கூட ஒரு சமஷ்டி இருக்கிறது. அதைவிட கடைசியாக உலகத்திலே ஒரு தரமான சமஷ்டியாக பேசப்படுகின்ற பொஸ்னியாவினுடைய சமஷ்டியை கூட நாங்கள் பரிசீலிக்க முடியும். சுவிஸில் இருக்கிற சமஷ்டி முறைகள், இந்த சமஷ்டிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கூட இலங்கையில் தமிழர்களுக்கான மொழிவாரி அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு எனும் பொழுது அது ஒரு தனிநாடு உருவாக்குவதை பற்றி அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுகிறது. மாறாக சமஷ்டியை பற்றி நீங்கள் பேசுறீங்க. கனடாவில் இருக்கிற கியூபெக்கிலே கூட பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது, பல தடவைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. பொது வாக்கெடுப்பு சமஷ்டியை மையப்படுத்திய பொது வாக்கெடுப்பு இல்லை, எந்த அடிப்படையில் என்பதை அது சர்வதேசத்திலே வருகின்ற அழுத்தங்களின் காரணமாகவும் இலங்கையில் நடைபெற்றிருக்கிற இனப்படுகொலையின் அடிப்படையில் தான் அந்த பொது வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்படும். சர்வதேச சமூகம் ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு வந்து விடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? இல்ல இலங்கையுடைய ராஜதந்திரம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இம்முறை இருக்கிறது? சர்வதேச ரீதியாக இனப்படுகொலைக்கு ஒரு விசாரணை கமிஷனை அமைப்பதோ கொண்டு வருவதோ ஒரு நீண்ட பயணம். அதற்கு சர்வதேச ரீதியான ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையிலே அதுக்கான அனுமதிகள் என்கிற விடயங்கள் எல்லாம் அதற்கு பின்னால் இருப்பதனால் அந்த மேற்பார்வையின் அடிப்படையில் அதற்கான வலு இன்னும் அதிகரித்து செல்லுகின்றது. ஆனால் உலக நாடுகளோடு இருக்கிற முன்னேற்றம், இதில் கூடுதலாக இந்தியாவினுடைய தாக்கம் அதற்கான வலுவை இன்னும் கொண்டு வரும். ஆகவே நாங்கள் கூடுதலாக இந்தியாவோடு இருக்கிற உறவு நிலையும் அவருடைய கொள்கையில் ஏற்படுகிற மாற்றங்களையும் செய்வதன் மூலமே அந்த சர்வதேச விசாரணைக்கு எங்களை அந்த இலங்கையை இட்டுச் செல்ல முடியும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்தியா தொடர்ந்து கடந்த தீர்மானமாகட்டும் அதற்கு முந்தைய தீர்மானமாகட்டும் இலங்கைக்கு எதிராகவே வாக்களித்தது. ஆனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இந்தியா இலங்கை தமிழர் விவகாரத்தை கையாள்வதில் திருப்தி இல்லை. அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். இந்தியா சரியாக கையாளுவதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விமர்சிப்பது போல இலங்கை விவகாரத்தில் இந்தியா தவறு இழைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா ஒரு இறமையுள்ள நாடு. 26க்கும் மேற்பட்ட மாநிலங்களை கொண்ட ஒரு பரந்த பெரிய ஒரு பாரத தேசம். இந்த நாட்டிலே பல இனக்குழுக்கள் இருக்கின்றன, இனக்குழு ரீதியான மாநிலங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்பது ஏராளமானதாக இருக்கும். ஆகவே இந்தியா எடுத்தவுடன் சில முடிவுகளை எடுப்பதிலேயோ அல்ல இந்தியா பேசுவதிலேயோ பல மாற்றங்கள் இருக்கின்றன. ஈழத்திலே கூட தமிழர்களுடைய விடயம் தொடர்பாக இந்தியா கையாளுகின்ற ராஜதந்திர முறைகளில் அவர்களுக்கு சில அணுகுமுறைகள் அல்லது கால தேவைகள் இருக்கும். நாங்கள் எடுத்தவுடன் இந்தியா இதனை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்வதற்கு அப்பால் நாங்கள் இந்தியாவை எங்களுடைய தேவைகளை தமிழர்களுக்கான அதே காரணங்களுக்காக இந்தியா விமர்சனத்துக்குள்ளாகிறது. இந்திய அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இன்னும்பொழுது இந்தியா அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது உங்களால புரிந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், ராஜதந்திர ரீதியாக நீங்கள் சொல்வது போல புரிந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் ஆகிய காரணத்தால் இந்தியா சரியான திசையில் தான் இருக்கிறது. மெல்ல மெல்ல இந்தியா நல்ல முடிவுகளை நோக்கி போவதாகவே எங்களுக்கு படுகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அவர்கள் போன வருடம் அல்லது அதற்கு முதல் வருடம் இருந்ததை விட இந்த வருடத்தில் அவருடைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலே பல கொள்கை ரீதியான மாற்றங்களும் ஏற்படுகின்றன. இந்த மாற்றங்கள் உலக சூழலுக்கு ஏற்ற வகையில் இன்னும் முன்னேற்றங்களை எட்டும். ஆகவே இந்தியாவில் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இங்கிருக்கிற எங்களுடைய கட்சிகளும் தமிழ்நாட்டு உறவுகளும் நாங்கள் பலமாக வேலை செய்ய வேண்டும் என்பதும் மிக முக்கியமானது. நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று பாரதிய ஜனதா சொல்லி வருகிறது. நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமர் என்று அந்த கட்சி சொல்லி வருகிறது. இந்த வேளையில் தான் சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைமையோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு அவர்கள்ட்ட உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு என்ன? எங்களுக்கு இந்தியாவிலே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான கௌரவமான தீர்வுக்காக அவர்கள் தங்களுடைய மத்திய அரசின் கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வந்து தமிழர்களுக்கு ஒரு வாழ்வியலை உருவாக்க வேண்டிய கடமை இந்தியாவில் வருகிற எந்த கட்சிக்கும் இருக்கிறது. அவர்கள் அதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பூரண எதிர்பார்ப்பு. பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை பதிவு செஞ்சீங்க. தந்தி டிவியில இந்த சிறப்பு தொகுப்புல பங்கேற்றமைக்கு நன்றிகள். நன்றி.